ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Zomato 10 minutes டெலிவரியில் டே 3 டே 4ஓட ஏர்னிங்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை ஆர்டர் பார்த்தோம், எவ்வளோ இன்சென்டிவ் வந்தது, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணோம், இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னக்குட்டி இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோ Zomato 10 minutes டெலிவரி டே 1 டே 2 அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோவும் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ டே 3 டே 4ஓட ஏர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த Zomato 10 minutes டெலிவரியில் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை உள்ளவங்க மட்டுமே இதில் ஜாயின் பண்ணுங்கள். பொறுமை இல்லாதவங்க தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களே வருத்தப்படுற மாதிரி போயிடும். ஸோ ஓகேவா, இதுதான் குறிப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் 2000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களும் இதில் இப்போதைக்கு வர வேணாம். உங்களுக்கான டைம் இன்னும் இதில் ஸ்டார்ட் ஆகலை. இதில் அதிகப்படியாக 1300 வரைக்கும் இன்சென்டிவோடு எடுக்க முடியுது. அதாவது 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி 10 மணிக்கு நம்ம 10 கிக்ஸு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரைட்டு, இப்போ நம்ம டே 3 டே 4 ஏர்னிங்ஸை பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த டே 3 டே 1 டே 2க்கு இருந்த டிஃப்ரெண்ட்டை விட டே 3 டே 4 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பேசியிருப்பேன். டே 1 டே 2ல் உங்களுக்கு கிக்ஸ் ஆர்டரே வராமல் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே 1ல் பார்த்தீங்கன்னா 7 கிக்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஜீரோவில். டே 2ல் ஒரு 3 கிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இப்போது டே 3ல் எத்தனை கிக்ஸ் ஆர்டர் வராமல் கம்ப்ளீட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிக்ஸில் மட்டும் தான் ஆர்டர் வரல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 4லேயும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு கிக்ஸ் 1 ஒரு கிக்ஸில் மட்டும் ஆர்டர் வரல, ஜீரோவில் கம்ப்ளீட் ஆச்சு. அப்புறம் ஸோ ஏர்னிங்ஸு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 3ல் ஏர்னிங்ஸ் மட்டுமே 1111 ரூபா. ஸோ இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 275 ரூபா எடுத்திருந்தேன். அன்றைக்கி நான் பார்த்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 23 ஆர்டர் பார்த்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ டே 3ல். ஸோ டே 4ல் பார்த்தீங்கன்னா 847 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்துருந்தேன், 300 ரூபா இன்சென்டிவ். ஸோ அன்றைக்கி எத்தனை ஆர்டர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் பார்த்துருந்தேன். இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கிக்ஸோ புக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 10 கிக்ஸு. ஸோ புக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஓகேயா? 10 மணி வரைக்கும்னா 9 to 10. ஓகே. ஸோ இதுதான் இந்த 2 நாளும் டே 3 டே 4ம் நான் புக் பண்ணின டைம். ஓகேயா? ஈவனாக போயிட்டுருந்துச்சு. இப்போது ஆர்டர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 3ல் ஸோ டே 1 டே 2க்கும் வித்தியாசமாக வந்தது. ஏன்னா டே 3ல் முதல்ல ஃபஸ்ட்டு 9 to 10 ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிக்ஸ் ஆர்டர் வரல. அந்த மாதிரி கேப்புலேருந்து இந்த மாதிரி அடுத்த கிக்ஸ் ஆர்டர். ஓகேவா? ஸோ ஒரு கிக்ஸ் கேப் போட்டு ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மற்ற கிக்ஸ் எல்லாமே என்னாச்சுன்னா ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டு. ஓகேயா? ஸோ இது 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த மதியம் பீக் டைம் 12 மணிலேருந்து நைட்டு டின்னர் பீக் முடியும் போச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஓரளவுக்கு 16 ஆர்டர் அப்படிங்கிறத 16 ஆர்டரோ 20 ஆர்டரோ கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஓகேவா? இன்சென்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியுது, கொடுத்துட்றாங்க ஆர்டர். அதே மாதிரி தான் டே 4லேயும் சேம் அதே கண்டிஷன் தான். காலையில் 9 to 10 அப்படிங்கிறது ஆர்டருங்கிறது ஒரே ஒரு ஆர்டர் போட்டுட்டு முடிச்சிடுறாங்க. சின்ன ஆர்டராக 20 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு நார்மலாக ஒரு 1 ஹவருக்கு 100 ரூபா பேசிக்ஸ் இதில் பார்ப்போம். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த 10 minutes டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா வெறும் 20 ரூபா 30 ரூபா ஒரு ஆர்டரோட ஒரு கிக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் அடுத்த ஆர்டர் வராது. நான் இது சொல்கிறதுக்கு காரணமே ஒன்று தான், பொறுமை மிக மிக அவசியம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த Zomato 10 minutes டெலிவரியில் ஜாயின் பண்ணுங்கள். வீணாக ஜாயின் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் அடுத்த நாளே ஐடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இது நம்ம மனசில் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறது? ஓகே. இந்த 2 நாள் ஏர்னிங்ஸ் பார்த்துட்டோமா? இதுதாங்க இதில் ஏர்னிங்ஸு. ஸோ வேறு இன்னும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பே பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு ஷுயராக தெளிவாக இன்னும் 2 நாள் ஓட்டிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். இப்போதைக்கு வருது கிலோமீட்டருக்கு அவங்க சொல்கிற மாதிரி 20 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு கிலோமீட்டருக்கு பேசிக் இப்போ நம்ம நார்மலாக ஓட்டினோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. ஓகேவா? 1 கிலோமீட்டர் போனாலும் 20 ரூபா தான், 2 கிலோமீட்டர் போனாலும் 20 ரூபா தான். ஆனால் இதில் 1 கிலோமீட்டருக்கு மேலே போனால் 1 கிலோமீட்டருக்கே 30-35 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த 10 minutes டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆர்டர் பே அதிகம். ஓகேங்களா? இதை இன்னமும் நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு
நம்ம டே டு டே டே 3 டே 4 இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? இதுக்கப்புறம் டே 4 டே 5 ஓகே சரி பண்ணிக்கணும். டே 5 டே 6 ஓகே டே 5 டே 6ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஆர்டர் பே எவ்வளோ வருது, பிக்கப் ட்ராப் போனால் எவ்வளோ கிடைக்குது, பிக்கப் மட்டும் லென்த்தாக போனால் ட்ராப்புக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துடலாம். இதுதான் வந்து Zomato 10 minutes டெலிவரியில் சென்னையில் வந்து நான் ஓடிட்டுருக்க வேளச்சேரி ஜோனில் வந்து வேளச்சேரி ஜோன்லேயே 2-3 தான் பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வந்து இப்படி வேணால் ஆர்டர் பே பொறுத்த வரைக்கும் சென்னை முழுக்க ஒரே ஆர்டர் பே தான் கொடுப்பாங்க 10 minutes டெலிவரிக்கு. பட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து அவங்க 10 எக்ஸ் புக் பண்ணால் 10 எக்ஸ்க்கான இன்சென்டிவ்க்கு எவ்வளோ ஆர்டர் உண்டோ அத்தனை ஆர்டரை வந்து கொடுத்துட்றாங்க. ஷேராக கொடுத்துட்றாங்க. கொடுக்காமலாம் வரல, தெளிவாக பெர்ஃபெக்டாக ஆர்டர் கொடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம வெயிட் பண்ணுற டைம் மட்டும் 10 எக்ஸ் புக் பண்ணுறோமா அதுக்கான 12 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆர்டரு வரும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நம்ம சென்னையில் 10 minutes டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கரண்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டே 3 டே 4ல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம 10 minutes டெலிவரி பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எப்படி என்ன இருக்குது, ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது என்ன பொறுத்த வரைக்கும் 10 minutes டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். லாஸ்ட்டு மந்த்தில் லாஸ்ட் வீக்காக இருந்தால் கூட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத 1000 கொடுத்துட்றாங்க, இன்சென்டிவோட கொடுத்துட்றாங்க, வந்துடுது, எடுக்க முடியுது. ஓகேங்களா? அதனால் ஓகே தான் இதுக்கு. ஆனால் ஓகே போதும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? டே 5 டே 6ல் வீடியோவோட சந்திக்கலாம். ஓகேங்களா? முழு விவரங்களோட. ஓகே, பாய்.